ஹலோ டாக்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஹீரோ யூஎஸ்டியில் டிஸ்கார்டில் ஷேர் பண்ணியிருந்த ஒரு ட்ரேடோடைய பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த ட்ரேடை நம்ம வந்து பிஃபோராக டிஸ்கார்டில் ஆல்சோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து அப்சைட் கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸோடைய பிரேக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அப்சைட் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் எல்லா டைம் ஃப்ரேம் 4 ஹவர், டே, 15 மினிட்ஸ் எல்லா டைம் ஃப்ரேமும் புல்லிஷ் பயாஸில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான செல்லிங் நமக்கு கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து அப்சைட் கொடுத்துருக்கு. அப்சைட் கொடுத்த பிறகு ஃபிபனாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணோம். ஒரு எக்ஸாக்டாக ஒரு டிமாண்டில் ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் இங்கே இருந்தது. இந்த அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் மொமெண்டம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்டப் பண்ணியிருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து என்ட்ரி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம். 15 மினிட்ஸ் வந்து இந்த அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 1:4 ஆர்ஆர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 27 9 AM இந்த என்ட்ரிஸ் நம்ம கொடுத்துருந்தோம் டிஸ்கார்டில். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கரெக்டாக நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோமோ அந்த ஏரியாவை இந்த ஏரியாவில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இல்லை 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட்டில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு பிலோ த ஏரியாவில் வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம். அப்படி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சருடைய ஒன் பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் அனதர் பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா இந்த ஸ்ட்ரக்சருடைய ஹை வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 8 RR வந்து நமக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடில் நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் கூட கிராக் பண்ணி பாஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லை, நான் ரிஸ்க் எடுக்கல, நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் மேபி இந்த லிக்விடிட்டி இங்கே ஏதாச்சும் ஒரு லிக்விடேட் பண்ணிவிட்டு இதை லிக்விடேட் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்னும் போது நம்ம சேஃபர் சைடாக ஸ்விங் ஸ்ட்ரக்சருடைய லோ வரைக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு இந்த ஏரியா தான். ஒன்ஸ் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் மாறிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லிங்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரிஃபைன்மெண்ட்லேயும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நம்ம எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு ஒரு என்ட்ரியும் ஆக்சுவலி ஒரு என்ட்ரி மீன்ஸ் 0.5% ரிஸ்க்கும் இந்த ஃபுல் ஜோனில் ஒரு என்ட்ரியும் எடுக்க சொல்லி நம்ம வந்து டிஸ்கார்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். 9 AM இது வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி 1, என்ட்ரி 2ன்றது அப்டேட் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக என்ட்ரி மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை டிபி வரைக்கும் போயிருக்கான். அண்ட் ஆல்சோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை பில்ட் பண்ணியிருக்கான். எஸ்எம்சி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டச் செகண்ட் டச் கொடுத்துட்டு ஒன்ஸ் இந்த மார்க்கெட் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை ஈஸியாக கலெக்ட் பண்ணியிருக்கும். இதே மெத்தடில் இன்னொரு ட்ரேட் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சேம் மெத்தடில் டார்கெட் ஹிட் ஆனதை இந்த இந்த ஏரியாவில் ஆல்சோ நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். எஸ்டர்டே என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 3%, 3 RR வந்து அது டார்கெட் ஹிட் ஆயிருந்தது. இந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். எஸ்டர்டே 10:32 AM கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1:36 PM வந்து டார்கெட் கொடுத்துருந்தது. சேம் எக்ஸாம்பிள் சார்ட் பார்க்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்சைட் கொடுத்துருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து லிக்விடிட்டி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்டு ஒரு கன்சாலிடேஷன் பேசஸை வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப் சைட்லேயும் லிக்விடிட்டி இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்டிங்ஸ் ஆர்டர்ஸ் லிக்விடிட்டிஸ் வந்து இந்த இடத்துலையுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த வீக் வந்து ஈரோ யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி ஆல் மேஜர் கரன்சிஸ் வந்து பர்ஃபெக்டாக ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரேடு தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட், இந்த மெத்தட் தான். நோ பிரேக் இவன். நம்ம கான்செப்டில் வந்து பிரேக் இவன்ன்றதே சொல்லி தர மாட்டோம். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், டார்கெட் ஹிட் ஆகணும். நம்ம வந்து ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுல, நம்ம டிசிப்ளினை வந்து மேனேஜ் பண்ணுறதுல தான், மெயின்டைன் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். நம்ம வந்து பிரேக் அவன் செட் பண்ணும்போது சம்டைம்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு கூட மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் 1:3 RR ஆர் 1:2.5 RR தான் நம்ம மினிமம் செட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து டிபெண்ட் அப்பானிய ஸ்ட்ரக்சர் ஹை வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ப்ராஃபம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.